சென்னை மாநகராட்சி மண்டலம் 5-6 தூய்மை பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு இன்னொரு 128 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பொய் வழக்குகளை தாண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று 19 நாட்களாக காலவரைக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டு சில பெண் தொழிலாளர்கள் மருத்துவமனையில் 5 நாட்களாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். 4 பெண் தூய்மை பணியாளர்கள் 5வது நாட்களாக கல்பனா, சரஸ்வதி, வேளாங்கண்ணி சரஸ்வதி என்ற பெண் தொழிலாளர்கள் காலவரைக்கு முன்னாடி போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் இன்றைக்கு முதல்வர் தலையிட கோரி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். கடந்த 31/7/2005 பதில் வேலை வழங்க வேண்டும் என்று கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்ற 5-6 தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14 பஸ் இது வரைக்கும் 14 பஸ் ஏறியிருக்காங்க. 122 நாளாவது இன்னைக்கு போராட்டம் காலவரைக்கு முன்னாடி போராட்டத்தை மருத்துவமனையில் இருக்காங்க. அரசாங்கத்திலேருந்து பார்க்க வரதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னா தூய்மை பணியை யாராவது கரண்ட் சாக்கடிச்சு யாராவது பிறப்பாங்க, அதில் போய் அமைச்சர் எல்லாரும் நிற்பாங்க, கரூர் இடத்துல போய் நிற்பாங்க. அப்படின்னா இந்த ஜனங்க தூய்மை பணியாளருக்கு யாராவது இறந்தாலும் வந்து பாஸ் பண்ற மாதிரி காத்துக்கிறாங்க. எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறாங்க. எளிய மக்கள் இன்றைக்கு அரசாங்கம் சொன்னது கேட்டு அரசாங்கம் போராட்ட கேட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமரகுருவன் அவர்கள், நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள், ஜாயிண்ட் கமிஷனர் ஜெயசேகரன் அவர்கள், இவங்க 3 பேரும் தங்களுடைய ஈகோக்காக ராம்சீனுடைய புரோக்கரா செயல்பட்டு இந்த தொழிலாளிகளை நடுத்தல் இருக்கின்றாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் சமூகத்தில் இந்த அரசாங்கத்துடைய முதல்வர் அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதி வச்சு 2025-23 அன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர் பணியந்திரப்படுத்தி சொல்லி அவர் கொடுத்த கடிதம் அதுக்கு இன்னைக்கு கோரிக்கை வச்சு நிற்கிறாரு. அதை கேள்வி கேட்கறாங்க. தேர்தல் வாக்குறுதியை பணியந்திரப்படுத்தி கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கு ஆடு மாடுகள் நடத்த போல கொத்தடிமையா நீ 10-15 வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் வாக்குல போய் சேர சொல்லி நீ தந்தாங்க. 128 நாள் போராட்டங்க. சம்பளம் இல்ல, பசி பட்டியல வேலையில கந்து வண்டியில இந்த ஜனங்க இருக்கு. இதெல்லாம் தாண்டி 14 பஸ்ல ஏறிட்டாங்க. இந்த போராட்டம் ஓயாது. நீங்க தூய்மை பணியா இறந்தாதான் வந்து பாப்பீங்கன்ற சூழ் சொன்னீங்கன்னா நீ காலவரைக்கு போராட்டத்தை கோர்ட் அனுமதியோட உட்காந்துருக்காங்க. இறந்து போனாதான் அமைச்சர் மற்றவங்க எல்லாருக்கும் புத்தி வருமா, இல்ல இறக்க வருமா, கருட வருமா? அமைச்சர்களுக்குலாம் அதெல்லாம் தாண்டி இந்த போராட்டம் தொடரும். என்ன நடத்தி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாலும் திருப்பி எழுந்து வந்து தூய்மை பணியாக போராடுவாங்க. நியாயம் கேட்பாங்க, நீதி கேட்பாங்க. தமிழ்நாடு முதல்வர்கள் சுத்தமாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அவங்க செஞ்ச வேலையை கொடுங்க. ராம்கிக்கு 4000 கோடி விற்கிறதா 2500 கோடி விற்கிறதா பார்க்காதீங்க. எலெக்ஷன் முன்னாடி இந்த சாதாரண ஏழை தொழிலாளர் தூக்கி குப்பத்தில் போடுற மாதிரி, குப்பை எடுத்து போடுற மாதிரி போடத்து நடத்தாங்கன்னா இந்த மக்கள் தகுந்த பாடத்தை தமிழ்நாடு அரசுக்கு, சென்னை மாநகராட்சிக்கு கண்டிப்பாக கொடுப்பார். உங்க பேர் சார்? பாரதி உடைப்பொருள் இன்னைக்கு அவங்கள தேடி நாங்க போறோம். ஆனா எங்களை மறுத்து பஸ்ல ஏத்துறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இதுல 90% பெண்கள் மட்டுமே இருக்காங்க. எல்லாம் வந்து வசதி வாய்ப்பு பெண்கள்